கிராமத்து முறையில புதினா சட்னி செஞ்சு தரேன். ஒரு கைப்பிடி புதினா இல்ல 3 கைப்பிடி புதினா, கறிவேப்பில, கொத்தமல்லி எல்லாம் சம பங்கு எடுத்திருக்கேன். ஒரு நெறைய இஞ்சி கொஞ்சம் எடுத்து, அதுவுமே ஒரு கை உள்ளங்கை அப்படியே திக்கா புடிக்கிற அளவுக்கு ஒரு இஞ்சி எடுத்து நல்லா மேல சொரண்டிட்டு, அதையும் கழுவிட்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எண்ணெய் ஊத்தி காஞ்ச மிளகாய், இஞ்சி, கறிவேப்பில, கொத்தமல்லி, புதினா எல்லாமே அலசுனத நல்லா போட்டு வதக்கிக்கணும். நல்லா முக்கா வந்ததுக்கப்புறம் புளியும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் அரைச்சு கொட்டி, நீங்க வந்து தாளிப்புக்கு வந்து அ எண்ணெய், கடுகு, உளுந்து இது போட்டு தாளிக்கலாம். இன்னொரு முறை இருக்கு. இது கூட வந்து 4 ஒரு ஸ்பூன் உளுந்தும், கொஞ்சோண்டு கடலப்பருப்பும் வச்சு வதக்கிட்டு நம்ம அரைச்சாலும், அதுவுமே இன்னும் நல்லாயிருக்கும். அது சாப்பிட்றதுக்குலாம். இது நம்ம தோசைக்கு, இட்லிக்கு இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது இப்படியே அரைச்சு, தாளிச்சு கொட்டி சாப்பிடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க